Watch full episodes on Jio Hotstar. ஆஹா கட்டு கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல. நாம சீக்கிரமா நம்மளோட ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு நேரா ஆபீஸ்க்கு போய் சூப்பரா ஒரு டீ அடிக்கிறோம். என்ன சொல்ற? கிளைமேட்டை ஃபீல் பண்றோம். அட ஆமாப்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கு இப்போ சூடா போய் ஒரு கப்பு காஃபி கப்புன்னு அடிக்கணும்னு தோணுது. அட என்ன கும்பல ஓடுறானுங்க? ஏ கட்டு கட்டு, அங்க பாத்தியா? அவன் ஏதோ திருடிட்டு ஓடுறான் போல இருக்குப்பா. ஒரு கும்பலே விரட்டுதே அவனை. ஒரு நல்ல குடிமகனா நம்ம கடமை என்ன? எதையுமே பொதுநலமா யோசிக்கணும். இது புரியல. பட்டு எதுக்காக சொல்லாம கொள்ளாம பறந்து போன? ஆத்தி ஐயா, பழ கூட வச்சிருக்கிற பழக்காரரே, கொஞ்ச நாளுக்கு போங்க. எதுக்கு இப்ப ஒல்லு ஒல்லுன்னு குலைச்சிட்டு இருக்க? நான் உன்னை காப்பாத்திருக்கேன், நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும், புரியுதா? என்ன விடு, என்ன விடு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு. ஏய், நீ திருடன் தானே? எனக்கு நல்லா தெரியும். நீ இப்ப ஜெயிலுக்கு போக வேண்டியவன். சார் வாங்க சார், வந்து இவனை பிடிங்க சார். அடாடா கவுளே, என்ன எல்லாரும் இவனை பிடிக்காம தப தபன் தாண்டி ஓடுறானுங்க. ஹலோ, எல்லாம் எங்கேயா ஓடுறீங்க? திருட இங்க இருக்கான். இந்த பாருங்க, கவுந்து படுத்துருக்கான் பாருங்க. மூஞ்சி தெரியலையா? திரும்பி பாருங்க. திருடனா? யார் திருடன்? எங்க திருடன்? நான் இங்க கிராஸ் கண்ட்ரி ரேஸ் காம்படிஷன்ல கலந்துருக்கேன். நான் தான் முத ஆளா ஓடினேன். நீ பண்ண காரியத்தால எல்லாரும் எனக்கு முன்னாடி ஓடிட்டாங்க. சரி, நடந்து போச்சு. நீ அந்த குச்சியை என்கிட்ட எடுத்துட்டா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆஹே, இது வந்து கிராஸ் கண்ட்ரி ரேசிங்கா? ஐயோ சாரிப்பா, ரொம்ப தப்பாய் போச்சுப்பா. நீ ஏன்பா திருட மாதிரியே ஓடுன? அட போப்பா, என்னப்பா நீ இருப்பா. என்ன கோல் கேட்டல? இரு வரேன். இந்தாப்பா நீ கேட்ட கோல். இதை ஊனி ஊனி ஓடனா கண்டிப்பா லாஸ்ட் பிளேஸ் உனக்கு தான். கோச்சிக்காம வாங்கிக்கோ. இந்தா. இந்த ரேஸ்ல நான் முத ஆளா வந்திருப்பேன். ஒன்னால நான் கடைசி ஆள் ஆயிட்டேன்டா. நான் இதை எடுத்து தர சொன்னது நடக்க இல்லடா. உன்னை அடிச்சு பொளக்க நான் உன்னை விட மாட்டேன்டா. போடாத, நில்லு. டேய் நில்லு, விட மாட்டேன். நில்லு, போடாத. நிறுத்துலே. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர்னு எனக்கு தெரியாது. என்ன விடுங்க. பொடி பயல, என்ன எதுக்காக அடிச்சேன்னு சொல்லிட்டாவது போ. சொல்லிட்டாவது போல. ஏய் தெரே, வாடா சொன்னா கேளு. ஏதாவது ஒரு பேச்சா இருக்கும். ஐயா காப்பாத்துங்க ஐயா. அது கிட்ட ஒரு மணி டக்கு மூஞ்சி மட்டும் காட்டிருக்க போதும். காட்டுங்க மூஞ்சி காட்டுங்க. கடிக்காத. விடு விடு விடு. ஒருத்த வந்து அடிக்கிறா, இது வந்து கடிக்குது. என்ன நடக்குது இங்க? வேண்டாம் வேண்டாம், விடு விடு, சொல்றத கேளு. போயிடு சார், வந்து உட்காருங்க சார். வாங்க ஏறுங்க. விடுல, சீக்கிரம் வண்டி எடுல. போ போ, போயிடு. அட பாவி, என்ன கடி? இல்ல அவனை முதல்ல ஃபாலோ பண்ணல, விடாத. ஓகே சார். கோப்ரா பாஸ், நம்ம பாம்பு அமைதியா தூங்கிட்டு இருக்க பாஸ். இந்த பாம்பு எப்படி மத்தவங்க நிம்மதியா கெடுக்க போகுது சொல்லுங்க பாப்போம். இதுக்கப்புறம் விஸ்ராம்பூர்ல இருக்கிற யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நான் இந்த ரிமோட் பட்டனை ஆன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நடக்க போறத நீங்களே பாருங்க. கோப்ரா சிங் ஒரு இடத்துக்கு போனானா அங்க இருக்கிற யாருக்கும் நான் வரங்கிற விஷயமே தெரியாது. நான் ஒரு இடத்தை விட்டு போனா அழிவுக்கான தடயத்தை நாங்க விட்டுட்டு தான் போவேன். யூ வாண்ட் see? என்னாச்சே? உங்களால இத நம்பவே முடியலல்ல? இந்த கோபுராவோட வயித்துல ஒரு வழி இருக்கு. அது பிரிட்ஜுக்கு கீழே இருக்கு. அங்க ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்பு வழியா போனா நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த கோபுரா யாரெல்லாம் விழுங்குதோ அவங்க எல்லாம் அந்த பைப்பு வழியா வலிக்கு நம்ம இடத்துக்கு வந்துருவாங்க. அப்புறம் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாங்க. வாங்க, லெட்ஸ் கோ.
அங்க பாருங்க, நம்ம வேட்டையாட ஒருத்தன் கிடைச்சிட்டான். சொல்லிக்கிட்டே இருக்க. ஒரு பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து நில்லு. பெரிய பாம்பு. எவ்வளவு பெரிய பாம்பு. இந்த மாதிரி பாம்பு நான் பார்த்ததே இல்லை. இவனால நமக்கு எந்த யூஸும் இல்ல. இவனை தூக்கிட்டு போய் உள்ள வச்சு போட்டுங்க. தப்பிச்சு போக கூடாது. ஹலோ இன்ஸ்பெக்டர், எப்படி இருக்கீங்க? நான் தான் சர்வராஜ் பாம்பே. பாம்பு அது வந்து நான் இதுவரைக்கும் நல்லாதால இருந்தேன். ஆனா இனிமே நல்லா இருப்பேன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணிராத பாம்பு. விட்டுரு. ஊன்னு சொல்லு, ஓடி போயிரு. நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு போதும். என்னுடைய நாகமணி எங்க இருக்குன்னு சொல்லிடே. வேண்டாம், எனக்கு எந்த நாகமணியும் தெரியாது, ஞானமணியும் தெரியாது. என்ன வெட்டுடு. அனைத்து உண்மையில. என்ன சார் பண்றீங்க? சீக்கிரமா அங்க இருந்து வந்துருங்க சார். இங்க பாருல, பாம்பு சார் என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்ல. இங்க பாருங்க நாகராஜ் சார், எனக்கு எந்த நாகமணியும் தெரியாது. என்ன நம்புங்க. நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி அதை சொல்றேன். பிளீஸ், எனக்கு எதுவும் தெரியாது. போய் கண்டு போடே. என்னுடைய நாகமணிய யாரு திருடுனது? என்னுடைய நாகமணி கிடைச்சிட்டா நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஒருவேளை கிடைக்கலன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வைரத்தையும் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி வைக்கணும். நான் அந்த எல்லா வைரங்களையும் சாப்பிட்டு புதுசா பெருசா நாகமணிய உருவாக்குவேன். ஒரு வேளை நான் சொன்ன வேலையை நீ செய்யல, ஒரு முட்டைய விழுங்குற மாதிரி ஒன்ன நான் முழுங்கிடுவேன். இங்க பாருங்க, என்ன விட்டுருங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக அதை எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா எடுத்துட்டு வருவேன். நீங்க இங்கே இருக்கணும். என்ன எல்லாம் பண்ணிடல. இத பாருங்க, இன்ஸ்பெக்டர் மன்மானி சார் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் மன்மானி சார் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்புக்கும் போய் வைரங்களை கொடுக்க சொல்றாரு. வைரங்களை கொடுக்கலன்னா அவங்க கிட்ட இருந்து அவர் பறிக்கிறார். நகை இழந்தவங்க எல்லாரும் மன்மானி சார் பின்னாடி ஓடுறாங்க. இந்த மாதிரி காட்சியை உங்களால எங்கேயாவது பார்க்க முடியுமா? இது தொடர்பாக மன்மானி சார் என்ன சொல்றாருன்னு நாம இப்ப பார்க்கலாம். சொல்லுங்க மன்மானி சார், நீங்க பப்ளிக் கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னத்த சொல்றது? நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அந்த கட்டுப்பட்டுவ நான் விட மாட்டேன். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவேன். அதை இப்ப சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ரெண்டு பயலுவ தான் அந்த நாகமணியை திருடி இருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த நாகராஜா அந்த நாகமணிக்காக என்ன வேணாலும் செய்வான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. என்ன நான் சொல்றது புரியுதா? சூடான டீய மேல ஊத்திட்டீல. டீங்கிறது குடிக்கிறதுக்கு இல்ல, குளிக்கிறதுக்கு இல்ல. டீய எவனாவது தலையில ஊத்துவானா? சார், இந்த கதையில கட்டு போட்டு எங்க இருந்து வந்தாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க எப்படி வந்தாங்கன்னு நீங்களே சொல்லிடுங்களேன் சார். எல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து நம்மள வெளியே கொண்டு வரணும்னா அந்த ரெண்டு பயல்களால தான் முடியும். அதான் கட்டுப்பட்டுவ இதுக்குள்ள இழுத்தேன். புரிஞ்சுக்கல. ஏன்னா அவனும் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாங்க. அதுல நானும் தப்பிச்சுப்பேன். அதால ஐடியா. எப்படி சார், நீங்க ஒரு மகான் சார். உங்களை நினைச்சீங்க இந்த நாடே பெருமைப்பட போகுது. ஆமா சார், நம்புங்க. இந்த காட்சியை நீங்க பாத்தீங்களா? சர்ப்பராஜாவோட நாகமணிய கட்டுப்பட்டுதான் எடுத்திருப்பாங்கன்னு இன்ஸ்பெக்டர் மன்மானி சார் உறுதியாக நம்புகிறார். சார், நான் உங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் சார். ஆனா நீங்க திருடி இருக்கீங்களா சார்? திருடி இருக்கீங்க. என்னோட பாலிசி என்னன்னா, திருடங்க வீட்டுல எல்லாம் நாங்க வேலை செய்யற மாதிரி ஐடியாவே இல்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மன்னிச்சிருங்க சார். அதனால நான் இப்பவே போய் என் கைப்பட என்னோட ராஜினாமா லெட்டர் எழுதிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீங்க அதை ஏத்துக்குங்க. நான் டிங் டாங்,
உனக்கு உன் சார் மேல நம்பிக்கை எல்லாம் போயிச்சா? இது பொய்யான நியூஸ் டிங் டாங். சாரி சார், வெரி வெரி சாரி. நான் எப்பவும் திருடங்களுக்கும் திருடுக்கும் தோண போகவே மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு சார். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சு. நான் என்னுடைய ராஜினாமா லெட்டர் கைப்பட எழுதுறேன். அன்புள்ள கட்டு பட்டு சாருக்கு வணக்கம். எஸ், தனித்தனியாவே எழுதிடுறேன். கட்டு சார் பிளஸ் பட்டு சார். வணக்கம் சார். அதாவது பட்டது சார், நீங்க 2 பேரும் சார் மகா திருடங்களா இருக்கீங்க சார். அதாவது சார் என்னன்னா சார், என்ன சொல்ல வரேன்னா சார், சார் இதுக்கு மேல என்ன எழுதுறது சார்? சார் இந்த டிங் டாங் சார், இந்த வேலையில இருந்து ரிசைன் பண்றேன் சார். அதாவது சார் டுடே சார், இப்பவே சார், இந்த நிமிஷமே சார் நான் ரிசைன் பண்றேன் சார். அதாவது இதுக்கு மேல என்ன எழுதுறது சார்? சார் இந்த 2 சாரும் எங்க போயிட்டாங்க சார்? சரியா போச்சு. கட்டு, பட்டுவோட 6வது அறிவு சொல்லுதுப்பா, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அந்த பாம்பர் இங்க இருந்து போயிருந்தா நிச்சயமா ஒரு அடையாளமா அதோட சட்டையாவது விட்டு போயிருக்கும்பா. நீங்க 2 பேரும் அங்க போகாதீங்க. அங்க ஒரு பெரிய பாம்பு தொங்கிட்டு இருக்கு. முழிச்சிடுச்சுன்னா நம்மள சாப்பிட்டுரும். கட்டு, ஒண்ணு கவனிச்சியா? அந்த டாகியும் பறவையும் அந்த பாம்பை சாதாரணமா தொட்டுட்டு போகுதுப்பா. ஒருவேளை அது உண்மையான பாம்பா இருந்திருந்தா அந்த பறவையும் டாகியும் பக்கத்துல போயிருக்குமா? சிந்திக்கணும். ஆமா பட்டு, மூஞ்ச பத்தி அதுக்கு பார்க்கும் போதே போலி நல்லா தெரியுது. கொஞ்சமாவது மூவ்மெண்ட் கொடுக்குதா பாரு. சரி வா, கிட்ட போய் குச்சி வச்சு நோண்டி பார்ப்போம். இந்த முறை 2 பேரை வேட்டையாடியாச்சு. ஐயோ ஏப்பா கட்டு, நாம அந்த பாம்பு வயிற்றுக்குள்ள பூந்து எங்க வந்துப்பா விழுந்திருக்கோம்? என்ன நடக்குதுப்பா இங்க? ஏப்பா கட்டு, இது யாருப்பா கலர் கலரா? நான் தான் சர்பராஜ், பாம்புகளின் பேரரசன். எங்க உலகத்துக்கு உங்க 2 பேரையும் நான் வரவேற்கிறேன். இந்த மனிதர்கள் தான் என்னுடைய நாகமணியை திருடி இருக்காங்க. அதுல நீங்களும் ஒரு ஆளே. ஒண்ணு என்னோட நாகமணியை என்கிட்ட திரும்ப கொடுத்துடுங்க, இல்லன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வைரங்களையும் எடுத்துட்டு வந்து என் முன்னாடி வைங்க. போங்க. ஆனா கட்டு, இந்த பட்டுவோட கட் ஃபீலிங் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த சர்பராஜ் அப்புறம் இந்த உலகம் இது எல்லாமே ஒன்னா நம்பர் டூப்னு தோணுதுப்பா. இவனுங்க நாகமணிக்கு பதிலா எதுக்குப்பா உண்மையான வைரத்தை கேட்கறானுங்க? அதை யோசிச்சியா? கரெக்ட் நண்பா, நீ சரியா தான் சொல்லியிருக்க. உண்மையான பாம்பெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. இந்த மண்டை நீங்க எல்லாருமே பாம்பு உருவத்துல இருக்கிற மனுஷங்க தான். உங்களுக்கு அதிகமா அறிவு இருக்குன்னு நீங்க 2 பேரும் யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்க என் இடத்துல இருக்கீங்க, கோப்ராவோட வயித்துக்குள்ள இருக்கீங்க. உங்களால வெளியில போக முடியாது. கோப்ரா வரசத்தம் யாருக்கும் கேட்காது. ஒரு தடவை வந்துட்டா அந்த இடத்தை விட்டு போகும்போது அழிவுக்கான தடயத்தை விட்டுட்டு போவான். நான் உங்களை விட மாட்டேன். அவங்க 2 பேரையும் போய் புடிங்க. உன்னதான் உஜலாவாயா, வா வா. அவங்க கதையை முடிங்க. கட்டு, நீங்க முன்னாடி போய் ஃபைட் பண்ணுங்க. உங்களை யாராவது அடிக்க வராங்களா இல்லையான்னு நான் பின்னாடி இருந்து பார்த்து சொல்றேன். ஓகே? ஓ ஏய், அங்க என்ன ஆட்டம் போடுறீங்க? நீங்க என்ன கல்யாணத்துக்கா வந்திருக்கீங்க? ஆட்டத்தை நிறுத்திட்டு அவங்கள அடிச்சு காலி பண்ணுங்க. சாரி பாஸ், இவன் ரொம்ப நல்லா மகுடி ஓதுனா அதுல நாங்க மயங்கி ஆட ஆரம்பிச்சிட்டோம் பாஸ். பட்டு, ஒளி தெரிகிறது, அங்கே படி தெரிகிறது. எப்பாடே படி, பேசிட்டு இருக்க குறுக்க வர. படி அங்க இல்லடா, இந்த பக்கம் இருக்கு. ஓ அங்க இருக்கா? இங்க இருக்கவன்னு நினைச்சு புடிச்சு ஏறிட்டேன் பாரு. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வா. அவங்கள தடுத்து நிறுத்துங்க. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது.
இது வாயிலே ஊத்துற ஓடி போ. கீழே வந்தான்னு வையா. அப்படிதான் நல்லா ஆட்டி அவனை கீழே தள்ளுங்க. அவன் கதையை முடிங்க. கட்டு பட்டு நீங்க 2 பேரும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்களே. இவங்க ஊருக்குள்ள போய் அது ஒரு போலியான பாம்புன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்களே. அதுக்குள்ள நாம எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கணும். அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் தயார் பண்ணணும். ஊர்ல இருக்கிற எல்லா நகை கடைக்கும் போய் நம்ம வைரங்களை திருடி ஆகணும். இதுக்கு மேல என்ன எழுதுறது சார்? என்ன எழுதுறது சார்? கட்டு சார், பட்டு சார், ஐ ரிசைன் சார். நீங்க 2 பேரும் மிக மிக தில்லாலங்கடி திருடுங்க சார். அதுவும் பெரிய திருடுங்க சார். அப்புறம் சார் நீங்க சார் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அந்த நட்டுட்டு இருக்கிற உச்சி குடும்பியை பிச்சு தூக்கி போட்டுரும் சொல்லிட்டேன். திருடங்க நாங்க இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த போலியான பாம்பு தான். எனக்கு முன்னாடியே தெரியும் சார். நான் பெருசா மதிக்கிற இந்த கட்டு சாரும் பட்டு சாரும் எந்த தவறும் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் சார். அதனால சார் உண்மையிலேயே என்ன நீங்க மன்னிச்சிருங்க சார். அதனால சார் நான் இப்ப உட்காந்து உங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுறேன் சார். இந்த மன்னிப்பு கடிதத்துல என்னன்னு ஆரம்பிக்கலாம்? நான் சேர்ந்து எழுதலாம். அன்புள்ள கட்டுப்பட்டு சார் உங்களுக்கு சார். ஹலோ மன்மணி சார். சார் நான் கட்டு பேசுறேன் சார். இப்ப நான் எதையும் கேட்க விரும்பல. முதல்ல அந்த நாகமணியை தேடி கண்டுபிடிங்க. இல்ல நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக தயாரா இருங்கள. புரிஞ்சுதா? என்னோட நாகமணிய கொடுங்க. இங்க பாருங்க, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன கொஞ்சம் நம்புங்க. நான் எப்பவும் பொய் சொல்லவே மாட்டேன். நம்புங்க. உண்மையாவே எங்க கிட்ட எந்த நாகமணியும் இல்ல. நான் உண்மையதான் சொல்றேன், பொய் சொல்லல. நம்புங்க. நாகமணி இல்லன்னா இந்த கடையில இருக்கிற எல்லா வைரங்களையும் எல்லா நகையையும் கொண்டு வந்து என் வாயில போடுங்க. இந்தாங்க, இங்க இருக்கிற எல்லா நகையை வேணா எடுத்துக்கோங்க. ஆனா என்ன மட்டும் தயவு செஞ்சு விட்டுடுங்க. இதுக்கு மேல கொடுக்க என்கிட்ட வேற எதுவும் இல்ல. இந்த கோபுரா சிங் ஒரு இடத்துக்கு போனானா நான் வரேங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா ஊரை விட்டு போகும்போது அழிவுக்கான தடயத்தை விட்டுட்டு தான் போவான். தெரிஞ்சுக்கங்க. எங்கல வாங்க இன்ஸ்பெக்டர். மறுபடியும் இன்னைக்கு என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. போன தடவை நீ எப்படியோ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. என் நாகமணியை எடுத்துட்டு வந்து தரியா இல்ல நான் உன்னை சாகடிக்கவா? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்னோட நாகமணி எங்க? இல்ல எனக்கு கொன்றாதீங்க. எனக்கு வாழணும்னு ஆசை இருக்கு. பாம்பு சார், அந்த நாகமணியோட நான் வரேன். சார் எங்க போறீங்க சார்? நானும் வர. இருங்க சார், நீங்க ஒரு மகான். இந்த நாட்டுக்கே நீங்க கிடைச்சது பெருமை சார். ரக்கையே இல்லாம பறக்குறீங்களே சார், எப்படி சார் இது? ஒரு டீ எடுத்துட்டு பின்னாடியே வா. போலியா இருந்தாலும் இவ்வளோ பெரிய பாம்பு இந்த இடத்த கடந்து போகும்போது கண்டிப்பா ஒரு தடையை இருந்தே ஆகணும்ப்பா. இங்க இருக்கு பாரு. இங்க இருக்கு, அப்புறம் இங்க இருக்கு. சபா, என்ன இது? இங்க இருந்து தடையுமே இல்லையே. அப்படின்னா அந்த போலியான பாம்பு இந்த காட்டுக்குள்ள தான் போயிருக்கு. நீ ரோட பெருக்கி சுத்தம் பண்ணதெல்லாம் போதும். உட்காரு, நம்ம உள்ள போய் தேடுவோம். இல்ல கட்டு, நாம உட்கார்ந்துட்டு அவங்களை எப்படி பிடிப்போம்னு கேக்குறேன். அறிவு டப்பா, நான் அங்க உட்கார சொல்ல, ஜீப்ல வந்து உட்காருன்னு சொன்னேன். புரியுதா? வந்து தொலையும். அப்படியா கட்டு? என்ன கட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன்ல கரெக்டா கொடுக்க மாட்டீங்களா? கிளைமாக்ஸ் பாட்டுக்கு வந்தாச்சு. வா.
இந்த கோபுரா வர்றது யாருக்கும் தெரியாது. அப்படி அந்த ஊருக்கு வந்துட்டு போனான்னா அழிவுக்கான தடயத்தை விட்டுட்டு தான் போவான். அது மாதிரி நாமளும் ஊருக்குள்ள அழிவுக்கான தடயத்தை விட்டுட்டு தான் வந்திருக்கோம். ஐயா, இந்த அழிவுக்கான தடயத்தை நீங்க விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா நாங்க உங்களை அழிக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களை அப்படியே கொத்தா பிடிச்சி ஜெயிலையும் தூக்கி போட போறோம். வந்துட்டீங்களா? நான் நினைச்சதை விட நீங்க 2 பேரும் ரொம்ப வேகமா தான் இருக்கீங்க. என்கிட்ட நிறைய வைரங்கள் இருக்கு. இத நாம பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு அவங்கவுங்க தனி வழியில பிரிஞ்சு போயிடலாம். படி இத பாரு கோப்ரா சிங், நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான மனுஷங்களுக்கும் துணையா நிக்க மாட்டோம். ஓகே, அன்பா சொன்னா புரியாது, அடிச்சாதான் புரியும் போல இருக்கு. ஆர் யூ ரெடி? இப்ப வா, கிட்ட வா, வாயிலே விட்டு ஓட்டுறேன். என்னடா பாத்துருக்க? அப்படியே போ. வா வா வா. காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. அது என்ன முழுங்க வருது, காப்பாத்துங்க. தப்பிச்சுட்டுண்டா. சில்மா கிட் துப்பா. பட்டு எல்லாரும் அடிச்சாதீங்க. இந்த பட்டுக்காகவும் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணீங்கப்பா. ஏன்னா இந்த கேம் பட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான். ஓகே நண்பா, இந்த கட்டு பட்டு ஒன்னு சேர்ந்துட்டா எங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. போலியா? எப்படி இருந்துச்சு? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் மறுபடியும் வந்துட்டேல, யாரும் இருந்த இடத்த விட்டு அசைய கூடாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளு. இங்க பாரு, நான் பெரிய போலீஸ்கார, என்னை விட்டுரு, காப்பாத்துங்க. என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? வாங்கல. நான் எங்கல இருக்க? பாம்பு லோகத்துக்கு வந்துட்டேனா? யாராவது சொல்லுங்கள, என் தலையெல்லாம் சுத்துது. இல்ல சார், நீங்க நம்ம உலகத்துல தான் இருக்கீங்க. எழுந்தே டீயை குடிங்க சார். இந்தாங்க சார், எழுந்திருங்க சார், எழுந்திருங்க சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.